அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூன் 4ஆம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது. இந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய மோசடியா இன்னைக்கு வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நாம் அனைவரும் அறிவோம். இதற்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு பல்வேறு இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது நீட் தேர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு புனிதமானது, அதோட புனிதம் கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது என்ன புனிதம் அப்படிங்கிறது நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இல்லைங்க. அதாவது தொடர்ந்து நீட் தேர்வுல ஏதாவது ஒரு குளறுபடியும் மோசடியும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஆள்மாறாட்டம் நடந்தது, கொஸ்டின் பேப்பர் லீக் நடந்தது, இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த தடவை அதோட இன்னைக்கு உச்சம் தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 720க்கு 720 67 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்குமான நீட் தேர்வுல ஒருத்தர் 2 பேர் தான் அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு 67 பேர் வாங்கியிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதுலேயும் ஒரு பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் ஒரு 6 பேர் தொடர்ந்து 720 எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்கள் வருது. இதோட இன்னும் உச்சபட்சமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மதிப்பெண் வழங்குறதுல 718 719 போன்ற மதிப்பெண்களை வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட மதிப்பெண்களே வழங்க முடியாது. முதல் மார்க் 720 அப்படின்னா இரண்டாவது மார்க் 716, அடுத்து மூன்றாவது மார்க் 715. அப்ப இது ஒரு கேள்வி தவறானா கூட 4 மார்க்கை லெஸ் பண்ணி கூடுதலா ஒரு மார்க் லெஸ் பண்ணுவாங்க. மொத்தம் 5 மார்க். ஒரு கேள்வியை தவறா டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மார்க் குறைப்பாங்க. அப்ப 715. ஒருவேளை அந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா 4 மார்க் போகும். அப்ப 716. அது இரண்டாம். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 718 719 போட்டு வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனமா நாரிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தேசிய தேர்வு முகமையோட தலைவர் இயக்குனர் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நாங்க குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் ஒரு 6 தேர்வு மையங்கள்ல நாங்க ஒரு 16,000 மாணவர்கள் வரைக்கும் இருந்தாங்க. அந்த நேரம் சரியா கடைபிடிக்கப்படல, அதனால கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதாவது நேரம் சரியாக கடைபிடிக்கவில்லை அப்படின்றதுக்காக எங்கேயாவது நீங்க கிரேஸ் மார்க் வழங்கியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு நேரம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நேரம் கூடுதலாக சில நேரங்கள் வழங்குவாங்க, அதான் நடக்கும். ஆனால் மார்க் வழங்கியது எங்கேயும் நடந்ததில்லை அப்படிங்கிறத நம்மளும் தேர்வு எழுதிட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் அடிப்படையிலேயே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மோசடி அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்கள் எப்படி நீட் தேர்வு அப்படிங்கிறது இங்கே மோசடி ஊழல் எல்லாத்தையும் மறைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வக்கனையா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யதார்த்த நிலைமை இன்னைக்கு என்ன வந்திருக்கு, ஒட்டுமொத்தமா தேசிய தேர்வு முகமையிலிருந்து இன்னைக்கு அனைவரும் கூட்டு சேர்ந்து இந்த சதியை அரங்கேற்றி இருக்கிறார்கள், இந்த மிகப்பெரிய மோசடியையும் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் தெள்ள தெளிவா இருக்கு. இதே மாதிரி மத்திய பிரதேசல சிவராஜ் சிங் சௌகானோட அரசாங்கம் வியாபம் மூலம் ஒரு மிகப்பெரிய பல லட்சக்கணக்கான கோடி ஊழல்களை நடத்தியது. பல அரசு அதிகாரிகளை சதித்தனமாக கொன்றார்கள், பல பத்திரிகையாளர்களை சைத்தனமாக கொன்றார்கள். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அப்ப இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வைத்து பார்க்கும்போது இவர்கள் மோசடி மன்னன்களா இருந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் நீட் அப்படிங்கிறத நாங்க புனிதம், அதனால மக்கள் மாணவர்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதெல்லாம் கொண்டு போறாங்கல்ல. இது மிகப்பெரிய மோசடி. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டியது. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இன்னைக்கு மகாராஷ்டிரால இருந்து இன்னைக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் எங்களால் நீட் தேர்வு பாஸ் பண்ண முடியல அப்படின்னு அங்க உள்ள ஏக்நாத் சிண்டே பேசியிருக்கிறாரு. பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறவர் அவர் பேசியிருக்கிறாரு. இதே மாதிரி கேரளா, இன்னைக்கு ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி எல்லா இடங்கள்லயுமே இது சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வட இந்தியாக்களிலும் பல இடங்கள்ல மாணவர் போராட்டம் நடக்குது. குறிப்பா ஜேஎன்யூல மாணவர்கள் போய் மனு கொடுத்துருக்காங்க, போராடி இருக்கிறாங்க. டெல்லி சாஸ்திரி பவனை எதிர்த்த மாதிரி போராடி இருக்காங்க, அங்க முற்றுகையிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கம் போராடி இருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இதற்கான வலுவான குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. நீட் தேர்வை ரத்து செய்ய அப்படிங்கிறதான் அதோட சரியான விஷயம் அப்படிங்கிறதுதான். அப்ப நீட் தேர்வு அப்படிங்கிறதே இந்த மோசடி தேர்வு அப்படிங்கிறதா. இந்த மோசடி தேர்வுகளை தடுப்பதற்கு இந்த நீட் உதவாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவா காட்டிடுச்சு. எல்லாம் கார்பரேட் மயமா ஆகிப்போன இந்த தேர்வு முறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு லாப நோக்கத்தோட இயங்கக்கூடிய இந்த தேர்வு முகமைகள்ன்றது முழுக்க காசு பணத்திற்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த மாணவர்களையும் இன்னைக்கு பலியாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். மாணவர்களினுடைய போராட்டத்தை ஆதரித்து நாமும் வீதியில் இறங்க வேண்டும். மாணவர்கள்
வீதியில் இறங்குபவர்களுக்கு தொடர்ந்து நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டும். அனைத்து மாணவர்களும் இதற்காக களத்திலும் இறங்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இதற்காக பல உயிர்களை பழி கொடுத்துருக்கோம். அனிதால இருந்து ஜெகதீசன் வரைக்கும் அந்த கதையை சொன்னோம் அப்படின்னா அதோட சோகம், அதோட கொடுமை உண்மையில் தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இதே போல ராஜஸ்தான்ல கோட்டாங்கிற மையத்துல 20க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே வருஷத்துல தற்கொலை பண்ணியிருக்காங்க. விளைவா ஃபேன்ல கூட ஸ்ப்ரிங் மாட்டுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகளை நோக்கி மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. ஆக மோசமான இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படணும். அதற்கான கோரிக்கைகள் இன்னமும் வலுப்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த விஷயங்களுக்காக களத்தில் இறங்குவோம் கேட்டுக்கிட்டு, நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த தேர்வு முறைகள் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.